இந்தியாவை பார்ப்போம், எக்ஸ்ப்ளோர். இதுதான் என்ட்ரன்ஸ். நான் மட்டும் தான் போட்டிருக்கேன். போயிட்டு ஏது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் ஒரு வாட்டி வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் இங்கே. ஸோ இப்போ செக் பண்ணி பார்ப்பேன். இங்கேருந்து எல்ஆர்டி இருக்குது, மஸ்ஜித் ஜமீன் எல்ஆர்டி. அதை விட்டு இறங்கினோடனே கீழே பார்த்திங்கன்னா நிறையா கடைங்க இருக்குது. பின்னாடி என்னமோ இருக்குது. இதோ ஸ்டேஷன் விட்டு இறங்கினா இங்கே தான் என்ட்ரன்ஸ். இந்த கடை நான் ஏற்கனவே போயிருக்கேன் இது. ஸோ நல்லா தான் இருக்கும் இது. நீங்களும் போய் பார்க்கலாம். இந்த பேக்ஸு அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. கொஞ்சம் மலிவாக தான் இருந்துச்சுங்க, அவ்வளோ விலை இல்லை. ஓகே கைஸ், போய்கிட்டே இருப்போம். மஸ்ஜித் இந்தியாவில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். நான் அவ்வளோ பெரிய மஸ்ஜித் இந்தியா ஃபேன் கிடையாது. ஃபுட் மார்க்கெட்டு இருக்கும், ஆனால் எங்கேன்னு தெரில. சைன் போர்ட் பார்த்து தான் நானே வரேன் இன்றைக்கி. ஃபுல்லாக சட்டை கடைங்க தான், டெக்ஸ்டைல்ஸ். ஒரு நாள் நைட்டு வந்தேன், ஆனால் இவ்வளோ ஹேப்பனிங்காக இல்லை. நைட்டு காலைல வந்தனால இங்கே ஒரே இதாக இருக்குது. என்னது க்ரௌடாக இருக்குது. காடி ரொம்ப வருது பின்னாடிலாம் பாருங்கள், காடி. ஓகே, இது போட்டிருக்கு. இதுக்குள்ளே போகணுங்க. ஓகே, இதுக்குள்ளே தான் மஸ்ஜித் இந்தியா. ஓகே கைஸ், வெல்கம் டு மஸ்ஜித் இந்தியா. ஹிஸ்ட்ரிலாம் தெரியாதுங்க எனக்கு இதை பற்றி. ஐயோ பாருங்க, எவ்வளோ பெரிய இது இருக்குன்னு. பஜார் ஜலான் மலையோ, ஓ இதுவா இருக்கா? சூப்பர்ல. ஆஹா, இங்கே தான் எங்கேயோ ஒரு அக்கா விழுந்துச்சு இல்லை இடையில. வாவ், இங்கே பார்த்தா ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் நிறையா இருக்காங்க. பொம்மை கடை. கொஞ்சம் பீதியாக தாங்க இருக்குது இதில் நடக்கிறதுக்கு. கொஞ்சம் கீழே பார்த்து பார்த்து தாங்க நடக்கணும். ஒரு வாட்டி உள்ளே விழுந்தது ரெண்டாவது வாட்டி விழுவாதுன்னு சொல்ல முடியாத. இதுதான் ஃபேமஸ் மஸ்ஜித். மஸ்ஜித் என்ன இது? மஸ்ஜித் இந்தியா. You are here, mosque. Famous mosque, மஸ்ஜித் இந்தியான்னு சொல்லுவாங்க. அது இங்கே இருக்குது. இந்தியன் முஸ்லீம் ஃபவுண்டட் 1963. அடேங்க அப்பா, எத்தனை வருஷமாக இருக்குது பாருங்க. கிரேட்ல. நைஸ். ஃபோட்டோ எடுப்போமா? ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கோங்க சைட்டில் இருந்து. எங்கள் எடுப்போம், நல்லா இருக்கான்னு பார்ப்போம். சூப்பர். அப்புறம் இங்கிட்டு வந்தால் கொஞ்சம் கடைங்க வந்துடும். கடை தெருவுங்க, கடை பூங்க, நட வீதிகள். இதுலையா இதெல்லாம் நடப்போம். கொஞ்சம் இந்த அல்லூர் ஏரியா ஓனர்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க சூப்பராக. பாம்பே ஜுவல்லர்ஸ். இங்கே ஏதோ ஃபேமஸ்ஸு 2-3 கடைங்க இருக்குங்க. ஐயோ, கறிப்பாப், ஆயக்கலாப்பா, கறிப்பாப்.
வெயில் சரியான வெயிலுங்கண்ணா. மஸ்ஜித் இந்தியா அஜுந்தாஸ் நம்ம ஊரில் இருக்குல்ல. ஒண்டோ போலீஸ் பின்னாடி ஒன்று பார்த்தேன், ஃபார்மசி ஒன்று பார்த்தேன். என்ன இது கடையா? ஓ ஆமாம், கடை தான். மேடான் சிலேரா. என்ன மேடான் சிலேரா சாத்தியிருக்கு? மேடான் சிலேரா ஒரு சின்ன ஃபுட் கோர்ட். இது வேண்டாம் பசியில் 2-3 கடை தான் திறந்துருக்கு. ஃபுல்லாக நகை கடை வந்துருச்சு. நகை கடை, அப்புறம் இந்த கடை, சட்டை, எஸ்எம்எஸ், டீன் ஜுவல்லர்ஸ், மீனா ஜேர்ம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ், மைடீன். இங்கே அனிஃபா இருக்குமே எங்கேயோ, இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு. ஃபேமஸ் அனிஃபாவுக்கு மட்டும் நம்ம வந்து தனியாக விளாக் போட்டிருப்போம். ஒரு நாள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துருந்தாங்களே, அப்போ வந்து நம்ம கூட்டிகிட்டு வந்தோம்ல அவங்கள. இது கொஞ்சம் ஹேப்பனிங்காக இருக்குது. இங்கே என்னமோ ஒரு கடை இருக்குது, போய் பார்ப்போம். லோக்கல் ஃபுட். என்னது இது? மலாய் மிக்ஸ் ரைஸ். இங்கெல்லாமே நாசி சம்போ, சிலேரா கம்போங், ஸ்ரீ மலாக்கா. ஹாய். மெயின்லி இங்கே மிக்ஸ் ரைஸ் தாங்க. எல்லாமே மிக்ஸ் ரைஸ், அதாவது டிஷ்ஷை சமைச்சு வச்சுருவாங்க. இந்த சோறு போட்டு இந்த தேவையான சப்பாத்தி பாருங்க, சுட சுட வந்துகிட்டு இருக்கு. நான் போட்டுக்கிட்டு இருக்காப்புல. அப்பா எப்படி தான் நிற்கிறானோ. அடுத்து இங்கே என்ன? ஓகே, இது ஜூஸு கடையா? அவ்வளோதாங்க இந்த சைட்டு. அதை பார்த்தா இது மைடின் ஓனர் மாதிரி இருக்காது. நான் அங்கேருந்து இங்கே வந்துவிட்டேன். சூப்பராக இருந்துச்சுல்ல ஃபுட் கோர்ட்டு. அங்கே என்னமோ இருக்குது. சரி, இந்த சைடு வந்து பார்ப்போம் என்ன இருக்குன்னு. பாதியில் கட் ஆயிடுச்சுல. இந்த லோரி நம்ம அங்கே பார்த்துமே. ஹலோ, ஜேக்கல் மால். முன்னார மே பேங்கு, அதுக்கு மேலே இன்னொரு மே பேங்க் தெரியுது பாருங்க. அது ஷார்ட்டு, சூப்பர் ஷார்ட். அது ஃபோட்டோ எடுப்போம். மே பேங்க் இருங்க. ஆயிடுச்சா? ஓகே, கனெக்ட் ஆயிடுச்சு. அந்த மே பேங்க் ஏன்னா அது மாற்றிட்டாங்க பில்டிங். இப்போ அதனால் அது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். இப்படி வந்தால் ஜேக்கல் மால் இருக்குது. ஹாபிப், இதுவும் இது ஒரு நகை தான், ஜுவல்ஸு தான். அதுக்குள்ளே போனோம்ல, இப்போ திரும்பி அதுக்குள்ளேயே ரிட்டர்ன் ஆகிட்டோம். இங்கே என்னென்ன இருக்குது? மலபார் கோல்ட்ஸ், காரைக்குடி செட்டிநாட் ரெஸ்டாரண்ட். இங்கே ஒரு கடை இருக்குது, ஆத்தென்டிக் சவுத் அண்ட் நார்த் இந்தியன் குசின். நார்த் அண்ட் சவுத் ரெண்டும் இருக்குது. A to B இருக்குது. MS கோல்ட் இவர் தாங்க. அந்த நம்ம ஊர்லேருந்து ஆர்டிஸ்ட்லாம் வந்தாங்கன்னா இப்படி தாங்க கூட்டிகிட்டு வர்றாரு. சூப்பரில்
சிம்பு தான் அம்பாசடரு. எல்லாமே அவர் ஃபோட்டோ இவ்வளோ பெருசு வச்சுருக்காங்க. நைஸ். சூப்பர்ல. அங்கே உள்ள சூப்பர் ஸ்டாரு இங்கே நிற்கிறாரு பாருங்க, எவ்வளோ அழகா எலிகண்ட். ஐய் காடி கிளாஸ் ஃபார்மேட்டிக். முதல்ல எங்கே பார்த்தோம், மீனா பார்த்தோம். அப்புறம் அதுக்குள்ளே பூந்துட்டோம். இங்கே அப்போ அனிஃபா அங்கிட்டு இருக்கு. ஆமாம், வந்து அதில் பூந்தோம் இல்லை. இப்போ இதில் வந்துட்டு திரும்பி இதில் போகிறோம். திரும்பி கண்டினியூ பண்ணுறோம். எங்கே பாருங்க காஜோல். ஐய் சூப்பர்ல. காஜோல் தான்யா. ச எவ்வளோ சூப்பரு. தாமரை ஜுவல்ஸ் வசூரே. இது ஒரு சின்ன கோல்டு சிட்டிங்க. இது கோல்டு சிட்டி ஃபுல்லாகவே கோல்டு கடை தாங்க ஃபுல்லாக. இதோ ஃபேமஸ் ஹனிஃபாவுக்கு வந்துட்டோம். ஃபேமஸ் ஹனிஃபா. ஆனால் ஓகே தான், ரேட்டிங்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். போகலன்னா ட்ரை பண்ணலாம். அதாவது வெளியூர்லேருந்து வர்றவங்க எல்லோரும் போகிற ஒரு இடம் இது. பிரம்மாண்டமாக இருக்குன்னா மாட்ரேட்டாக இருக்குது எனக்கு. இங்கே மெனக்கெட்டு, அதாவது யாரை சொல்லுவேன், டூரிஸ்டாக வர்றவங்க வந்து பார்க்குறவங்க நோ ப்ராப்ளம். இன்கேஸ் நீங்கள் இங்கே வந்து வேலை செஞ்சுட்டு மெனக்கெட்டு இங்கேருந்து ஜாமான் வாங்கிட்டு போகணுமான்னு கேட்டிங்கன்னா நோ சொல்லுவேன். ஏன்னா நம்ம இருக்கிற இடத்துக்கிட்டேயே கண்டிப்பாக பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸு அதெல்லாம் இருக்கும். ஆமாம், எல்லாமே இருக்கும். சீப்பாகவும் தான் இருக்கும். இங்கே அதுக்குன்னு விலைன்னு இல்லை, இங்கேயும் ஓகே தான். இங்கே ஒரு ஸ்ட்ரீட் போட்டிருக்காங்க. மணி என்ன ஸ்ட்ரீட் இல்லை, இந்த ஒரு கடை தான். பின்னாடி ஒரு இது இருக்குது, முன்னாரா PT80. ஹவுஸ். எங்கே வந்துட்டோம், நாசிலமா பூரோங் ஹந்து. இங்கே ஒன்று இருக்குது பூரோங் ஹந்து. கொஞ்சம் ஃபேமஸ் தான். பழைய பிராண்டு இல்லை, புது பிராண்டு. பட் ஃபேமஸில் இது இருக்குது. இங்கெல்லாம் ஈரமாக இருக்குன்னா பார்த்து தான் போகணும். மாஸ் மால் கோபி. ஆடி வந்துக்கிட்டே இருக்குங்க. அதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது நிறைய ஆஃபீஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல. பெஸ்ட்டு வந்து LRTயில் வைத்துறது தாங்க பெஸ்ட்டு. இங்கெல்லாம் பார்க்கிங் ரேட்டு அறுத்து எடுத்துருவாங்க. இதுக்கு பின்னாடி தாங்க ஏற்கனவே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்களே, இந்த பின்னாடி தான் நம்ம பார்க்கிங் போட்டிருந்தோம். நம்பரிங்களோ இல்லையோ 30-35 வழி வாங்கிட்டாங்க. ஆனால் இருந்தது நம்ம கொஞ்சம் நேரம் இருந்துட்டோம் தான், இல்லைன்னு இல்லை. அதுக்குன்னு ரொம்ப ஒரு 3 ஹவர் இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். 30-35 வழி வாங்கிவிட்டாங்க. இந்த பில்டிங் உள்ள தான் நினைக்கிறேன். கீழே தான் இப்படி தான் வந்துச்சு. ஐயோ, ஒரேடி அறுத்து எடுத்துடுறாங்க. அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா ஜாமெல்லாமே வெளியே வாங்குறது ஒன்றும் பெட்ரு. வரீங்கன்னா அழகாக வந்து LRTயில் இறங்கினோடனே உள்ளே வந்துடலாம். இங்கே தான் போட்டோம், ஞாபகம் இருக்குது. இதோ அங்கே தான் நினைக்கிறேன், அங்கே தான் எங்கேயோ போட்டேன். அந்த அவரை கூட்டிகிட்டு வர்றப்ப இல்லை வேறு கேட்டுக்கிட்டாரு, பரவாயில்லையாண்ணேன்னு. அவர் தான் கட்டினார். ஆனாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ கட்டுறாங்கன்னு மனசு வலிக்காதாங்க நமக்கு. கோகோனட் ஜூஸ் அடித்தா ஜோக்காக இருக்கும்.
ஓ மிஸ் பண்ணியிருப்பேன் எங்கே இருக்குன்னு தெரியலையே. ஓகே கைஸ், அப்புறம் கண்டினியூ பண்ணுறேங்க. எங்கே இருக்கேன்னு தெரில, எங்கே லீட் ஆகுதுன்னு தெரில. ஏன்னா அங்கேருந்து மஸ்ஜித் இந்தியா பார்த்துட்டு வந்துட்டுமா, அடுத்து எங்கே போகலான்னு பார்த்துட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், ரிவருக்கு அங்கிட்டு இருந்தோம், அதெல்லாம் அங்கே இருந்துச்சு. அது பார்த்தோம்ல அங்கிட்டு. இப்போ இப்படியே கிராசிங் பண்ணி ரிவருக்கு இங்கே வந்துட்டோம். இப்போ இங்கே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். அதான் எங்கே போகிறதுன்னு தெரில. ஆண்டை விட்டு வெளியே போய்கிட்டு இருக்கேன் நானும். ஓகே, ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்து நான் காட்டுறேன். வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பில்டிங்கை பார்த்தேன், சூப்பராக இருக்குல்ல. ஸ்ட்ரைட் இது இப்போ கட்டினது மாதிரி இல்லை, பழைய பில்டிங்காக இருக்கும்ல. இது சைனீஸ் இல்லை, ஜாப்பனீஸ்லாம் வந்தாங்களா அந்த சீசனில் உள்ளதா என்னன்னு தெரில. வெள்ளை கண்ணோட மாதிரி இல்லையே, எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அந்த பில்டிங்கு, சூப்பரில். ஸோ அதுலேயே நம்ம வந்தோம். இப்போ அங்கே என்னமோ தெரியுது, பந்து மாதிரி என்னமோ போட்டு வச்சுருக்காங்க, போய் அதை பார்க்க போகிறோம். எல்லாம் மஸ்ஜித் இந்தியாக்குள்ளே தாங்க இருக்கும், அந்த ஏரியாக்குள்ளே தான் எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஜலான் மலாக்காங்க இது பேர், அதான் போட்டிருக்கேன் ரோடு பேர், ஜலான் மலாக்கா அக்ரோ பேங்க். சவுக்கிட்டு எங்கன்னு கேட்குறேன். இங்கே வந்து அவ்வளோ தூரமாக வந்துட்டோம். சவுக்கிட்டு வந்து முக்கியவிந்த் அங்கிட்டில் போகணும் இல்லையே. சவுக்கிட் ஆமாம், அங்கேருந்து தான் கிட்ட, இங்கேருந்து கொஞ்சம் தூரம் இல்லை. சவுக்கிட்டு வந்து நேரம் ஆமாம். ஓ கேஎல்சிசி கிட்ட வரும், கேஎல்சிசி கம்பும்பாரு அந்த ஏரியா கிட்ட வரும். என்ன போட்டிருக்கு, யார் இவர்? இவரெல்லாம் பழைய கார்ட்டூன் உள்ளவர். லத்துல்லாட் பயோகிராஃபி. கலர் போச்சா? ஓ பேங்கா, பேங்க் முஆமலாட். தக்ரோ பால், தக்ரோ தெரியுமாங்க உங்களுக்கு? தக்ரோ அது இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் கொஞ்சம் ஃபேமஸ்ங்க. இந்த விளையாட்டு வந்து ஒரு பந்து இதில் செஞ்சுருப்பேன், பேம்பூவில் தான் செஞ்சுருப்பாங்க. அது வந்து ரூல்ஸ் எப்படின்னா, எப்படி சொல்கிறது, டென்னிஸ் மாதிரி, டென்னிஸ் பேட்மிண்டன் மாதிரி. ஆனால் ஒரு கார்ட்டில் வந்து 3 வாட்டி அடிக்கலாம். 3 ஒன்று தூக்கிட்டு இன்னொரு வாட்டி அடிச்சுட்டு அப்புறம் ஷூட் பண்ணும். 3 தடவைக்கு மேலே ஒரு கார்ட்டில் இருந்துச்சுன்னா ஃபவுல் ஆயிடுச்சு, கீழே பட்டால் ஃபவுல். பேட்மிண்டன் அந்த மாதிரி ரூல்ஸ் தாங்க. அது வந்து ரூல்ஸ் எல்லாம் அதான், அங்கேருந்து பாயிண்ட் அங்கே போடுறது அந்த மாதிரி தான். சூப்பராக இருக்கும். செப்பா தக்ரோ மலேசியா, தாய்லாந்து, இந்தோனேஷியாலாம் ரொம்ப ஃபேமஸ். அது சேப்பான்றது வார்த்தை வந்து மலாய் வார்த்தை, தக்ரோன்றது வந்து தாய்லாந்து வார்த்தை. ஸோ இந்த 2 கண்ட்ரி தான் கண்டுபிடிச்சிது. முன்னாடி வந்து மலேசியா கெத்தாக இருந்தாங்க, இப்போ வந்து இதாகிட்டாங்க. இப்போ தாய்லாந்து மட்டும்தான் கொங்கர். இங்கே பாருங்க, மஸ்ஜித் ஜாமியத்து எல்ஆர்டி ஸ்டேஷன்கிட்ட வந்துட்டோம். அது அப்படியே இங்கே மிமிக் பண்ணியிருக்கு பாருங்க, சூப்பரில். இது வரைக்கும் அது சீட்டும் இருக்குது, நீங்கள் நின்று உட்காந்து செல்ஃபியும் எடுக்கலாம். செல்ஃபி எடுக்கிறதா இருந்தால் நான் உட்காராதீங்க, படு மோசமாக இருக்குது. இதில் உட்காரலாம், இது கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. இது சூப்பராக இருக்குது. கேபினில் என்ன இருக்கும்போது ஒன்றும் இல்லை. மஸ்ஜித் ஜாமி எல்லாத்தையும் மஸ்ஜித் ஜாமிட்டு வந்துட்டோம் அப்படி இப்படின்னு. ஓ நம்ம அங்கிட்டு பூந்தோம்ல, அதுதான். அடுத்து அங்கிட்டு
என்னடா இந்த நேரத்தை வருது. வச்சு இந்தியா பார்த்தாச்சு. கடா இப்போ இந்த பக்கெட்டு போம். இதில் போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். சேஷன் மஸ்ஜித் ஜாமேட்டு, லால்குவா மஸ்ஜித் ஜாமே, பங்கோங் பண்டர் முன்னார பேம கூடு சென்ட்ரல் சைட்டு அப்துல் சமான் அந்த சைட்டு. அங்கிட்டு தான் என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு பார்க்குறேன். எப்படி போகிறது? இந்த ரோடு தாண்ட கஷ்டமாச்ச. வேலி போட்டிருக்கோம். இதில் தான் போகணுமோ?